என்னது உங்கள் வீட்டில் உள்ள வேஸ்ட்டான தோசைக்கல்லை வச்சு உங்களுடைய வெள்ளை முடியை கருப்பாக்கிடலாமா? அது எப்படி அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நீங்கள் எந்த ஒரு கெமிக்கல் ஐட்டம் யூஸ் பண்ண வேண்டாம் தலைக்கு. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் வீடியோ தான் இன்றைக்கி வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்க, இன்றைக்கி நான் என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தோசைக்கல் வந்து நான் யூஸ் பண்ணாத தோசைக்கல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணாத பணியாரக்கல் அப்படி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எதுவுமே இல்லை, நான் யூஸ் பண்ணுற தோசைக்கல் தான் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் அதிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், நான் அதில் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மஞ்சள் எடுத்திருக்கேன். மஞ்சள் வந்து உங்கள் முடிக்க அளவுக்கு ஏற்றாப்புல நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். அதனால் வந்து ஒரு 2 ஸ்பூன் வர்றாப்புல நான் வந்து மஞ்சள் எடுத்திருக்கேன். அதோட அந்த மஞ்சளோடைய நான் வந்து என்ன சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டீ தூள். இப்போ மஞ்சள் வந்து 1 ஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னா டீ தூளும் நீங்கள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுக்கணும். இப்போ வந்து எல்லாத்தையும் பாருங்கள், நான் வந்து அந்த டீ தூள் மஞ்சள் மேலே வந்து போட்டு விட்றேன். போட்டுட்டு இப்போ வந்து லைட்டாக வந்து ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. சிம்மில் தான் வைக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பீடாக வச்சிடக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு அப்படியே வந்து லைட்டாக வந்து நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிளறி விட என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா புகை வர ஆரம்பிக்கும். புகை வர 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 நம்மளுடைய அந்த மஞ்சள் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். கலர் வந்து நல்லா கருப்பாகணும். அவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து அடுப்புலேயே வந்து சிம்மில் வச்சு கை வந்து விட்டுறவே கூடாது. கை விடாமல் நல்லா வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணுற மாதிரி நம்மளுடைய ஒயிட் ஹேரை வந்து பிளாக் ஹேராக ஆக்க போகிறோம். இப்போ எப்படி வந்து இது வந்து நம்மளுக்கு சாத்தியமா அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் இந்த நேச்சுரலான இந்த பொருட்களை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இன்ஸ்டன்ட் வந்து ஹேர் பேக் மாதிரி வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம தலையில் தேய்ச்சோம் அப்படின்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இப்போ கெமிக்கல் ஐட்டம்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உண்மையிலே உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப கேடு தான். அதனால் கேன்சர் கூட, நம்ம டையெல்லாம் அடிக்கிறதுனால கேன்சர் கூட உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நேச்சுரலாகவே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது 2-3 நாள் ப்ராசஸாக இருக்கும். அதுக்கெலாம் டைம் இல்லைப்பா, எங்களுக்கு வந்து உடனே வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்கக்கூடாது, ஆனால் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒயிட் ஹேர் வந்து நம்மளுக்கு பிளாக் ஹேர் ஆக்கணும் அப்படின்னா இந்த முறை உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள முறையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கைவிடாமல் வந்து ரொம்ப சிம்மில் வச்சு நல்லா வந்து அதை வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படி வறுத்துக்கிட்டே இருக்கேன். வறுக்க வந்து நிறைய வந்து புகை வரும். இதை நைட் நேரத்தில் பண்ணிங்க அப்படின்னா, ஜன்னல்லாம் திறந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு கொசு கூட வீட்டில் வராது. ஏன்னா புகை வந்து அவ்வளோ புகை வரும். மஞ்சப்பொடியும் நம்மளுடைய டீ தூளும் 2 மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நல்லா வந்து ஒரு பிளாக் கலர் ஆகிரும். நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. மஞ்சள் பொடி வந்து கிருமி நாசினி தான், உடம்புக்கும் நல்லது. அதேமாதிரி வந்து டீ தூளும் வந்து நம்மளுக்கு நல்லாவே கலர் கொடுக்கும். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாதது தான். கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். பாருங்கள், நல்லாவே வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்ல ஒரு காப்பி தூள் கலர் மாதிரி நல்ல கருப்பான கலர் வந்திருக்கு. ரொம்ப தீய விட்றாதீங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ் நல்ல ஒரு ப்ரௌன் கலராக வரணும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதை தனியாக வந்து தோசைக்கல்லேருந்து தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. மாற்றி அந்த சூடு வந்து நல்லா கம்மியாகட்டும். இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே ஒரு காப்பி தூள் கலராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நீங்கள் அரைச்சிடணும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கும்போது நம்மளுக்கு தலையில் தேய்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி கொண்டு வரேன். இப்போ பாருங்கள், நல்லாவே அரைஞ்சிருச்சு. நல்லா ஃபைன் பவுடராக இருக்குது. இப்போ வந்து இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதிகமாக நீங்கள் வந்து அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்பப்போ உங்களுக்கு தேவையானது அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தான் அப்பப்போ எனக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்போ உங்கள் முடிக்கு ஏற்றாப்புல அளவில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. நான் வந்து இப்போ எடுத்துருக்கிற 1 ஸ்பூனுக்கு ஒரு 5-6 டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து தேவையான அளவு மட்டும் நம்ம எடுத்துகிட்டு மிச்சத்தை ஒரு பவுலில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்பப்போ தேவைப்படுதோ அப்பப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து வெளியே வச்சாலும் ஒன்றும் பண்ணாது. நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி பவுலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறதுல என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு வந்து தேங்காய் எண்ணெய், கோகோனட் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அந்த கோகோனட் ஆயில் வந்து நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு
நல்லா ரெண்டும் வந்து சேரணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க. அதிகமாக எடுத்துடாதீங்க. இப்போ பாருங்கள், அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சோண்டு வந்து அந்த பவுடரை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கருப்பாயிடுச்சு. ஒரு இன்ஸ்டண்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹேர் டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஹேரில் வந்து எங்கெங்கே வெள்ளை முடி இருக்கோ அந்த இடத்துல வந்து கொஞ்சோண்டு கையில் எடுத்து அப்படியே வந்து நீங்கள் தடவி விடலாம். அதேமாதிரி உள்ளேயும் உங்களுக்கு வந்து கருப்பு வெள்ளை முடிகள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து தடவி விடலாம். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து ஒயிட் ஹேர் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிளுக்காக காமிக்கிறேன். இந்த இப்படி கொஞ்சோண்டு எடுத்து எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தடவி விட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு வெள்ளை முடியுமே தெரியவே தெரியாது. வெள்ளை முடி எல்லாமே வந்து கருப்பாயிரும். அப்புறம் வந்து இது வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் ஹேரை. பாருங்கள், உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த முறையில் வந்து நீங்கள் வந்து ஹேர் டே அடிக்கிற மாதிரி இதை அடிச்சிக்கலாம். ஒரு ப்ரஷ்ஷை வச்சு கூட நீங்கள் வந்து அடிச்சிக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த முறையில் வந்து ரொம்ப ஈஸியான முறை, எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பொருள் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.